அஃப்கானி எக் கறி நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க என்னோட லஞ்ச் ஸ்ப்ரெட்டை பார்த்துட்டு. இது ஒரு ரிச் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் சைட் டிஷ்ஷுங்க. கெஸ்ட் எல்லாம் வரும்போது செஞ்சிங்கன்னா அசத்தலாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் கெஸ்ட் வரும்போது இதை செஞ்சுட்டு பரோட்டா இடியாப்பம் இதெல்லாம் வெளியில் ஆர்டர் பண்ணிடுவேன். லெஸ் தென் 20-25 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நல்ல ஒரு அகலமான தவா எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 10 முந்திரி, 8 பல் பூண்டு, 3 இன்ச் இஞ்சி, 5 பச்சை மிளகாய், நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதில் ஒரு கை கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல வெள்ளையா இருக்கணும்னா கொஞ்சமா மட்டும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1 கப் தயிர் சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தவால 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து அவிச்ச முட்டையும் உள்ள சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ கிரேவி செய்யறதுக்கு அதே கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல ஹோல் மசாலாஸ் எல்லாத்துலயும் 2 சேர்த்துக்கோங்க. கூட 1/2 டீஸ்பூன் மிளகும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைச்ச பேஸ்டும் கூட 2 கப் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிடுங்க. இதுல 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதும் வறுத்த முட்டையை உள்ள சேர்த்துக்கோங்க. இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்திருக்கேன், which is completely optional. அவ்வளவுதாங்க, நம்ம அஃப்கானி எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இது முக்கியமா இடியாப்பம் அண்ட் பரோட்டா கூட சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.